தமிழகத்தில் இன்றும் நாளையும் மழையின் தாக்கம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட வடகடலோர வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் நம்முடன் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்தர். வணக்கம் சார். தமிழகத்துல இன்னைக்கும் நாளைக்கும் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? அலர்ட் எதுவும் விடுக்கப்பட இருக்கிறதா? குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு தமிழக கடற்கரையோர பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக நீடித்து வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று நள்ளிரவு இன்று அதிகாலை நேரத்துல சென்னை மாமல்லபுரத்திற்கு தெற்கே கரையை கடந்து தற்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து அரபிக்கடல் பகுதிகளுக்கு நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக நேற்று இரவு முதல் மீண்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை விட்டு பதிவாகி வருகிறது. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கு. தற்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமா அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி காலை வரையிலான நேரத்துல ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்குள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சென்னை புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இன்று மாலை வரைக்கும் நமக்கு விட்டு விட்டு கனமழை என்பது தொடரும். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்துல இன்றைய தினம் மகாதீபம் ஏற்றக்கூடிய சூழல்ல இன்று பிற்பகல் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிற்பகல் மாலை வரைக்கும். அதன் பிறகு அந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரத்துல மழையின் தீவிரம் சற்று குறைந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் மக்கள் குடைகளுடன் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் டிசம்பர் 4ஆம் தேதி இது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த பிறகு ஈரப்பதமான காற்றை ஈர்த்து தமிழகம் முழுவதுமே பரவலான மழையை கொண்டு வரும். அதே சமயத்தில் இந்த தற்போது மிக கனமழை, அதீத கனமழை எல்லாம் பதிவாகிட்டு இருக்கக்கூடிய அந்த தீவிரம் என்பது நாளை முதல் படிப்படியாக குறையும்னு எதிர்பார்க்கலாம். இந்த டிசம்பர் 4, 5, 6 தேதிகள்ல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.